ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மார்வல் ஸ்பைடர்மேன் ரீமாஸ்டர் கேம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எல்லா டவரையும் அன்லாக் பண்ணலான்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி போகிற வழியில் வந்து சேபிள் கேங் ஒரு இடத்துல வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களையும் காலி பண்ணிட்டு வந்த இடத்துல இருந்து, ஏன்னா மக்களை வந்து பிடிச்சி வச்சுட்டு இவங்க வந்து அந்த இடத்துல இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதேமாதிரி ப்ரிசன் இருந்து பிரேக் பண்ணி வந்திருந்தானுங்கள, அவங்களும் ஒரு இடத்துல வந்து இது பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அவங்களையும் காலி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து திரும்ப மீதி இருக்கிற அந்த டவரையை அன்லாக் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். டவர் எல்லாமே வந்து மோஸ்ட்லி போலீஸ் ஸ்டேஷன் மேலே தான் இருக்குது. ஸோ அதை அன்லாக் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். பக்கத்தில் வந்துட்டோம். எங்கடா போகிற? அவரை தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோமே. இதெல்லாம் ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால வர வேணாம். ஓகே, அன்லாக் பண்ணுறதுக்கு ரிசர்ச் முடிச்சிடலாம், ப்ராப்ளம் இல்லை. As I was saying, folks, Martin Lee's evil side, or as everyone is now calling him, Mr. Negative, ஓகே, முடிச்சிட்டோம் அவரை அன்லாக் பண்ணி. for the City Hall bombing. ஓகே, இன்னும் இந்த ஏரியாவில் 2 இடம் இருக்கு. ஓகே, அடுத்ததை மார்க் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸோ நம்ம ஆக்சுவலாக மொத்தம் 3 தான் இருக்குன்னு நினைக்கிறேன் டோட்டலாக. அதை முடிச்சிட்டோன்னா மொத்தமாக எல்லாம் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஹெலிகாப்டர் பறந்துட்டுருக்கு. ஃபுல்லாக வில்லனுங்க தான் இருந்துகிட்ருக்கானுங்க. பட் அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா பெரிய ஏரியாவை மட்டும் காலி பண்ணிட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். சின்ன சின்னதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா கஷ்டம், கேம் முடிக்கவும் முடியாது. ஓகே, அடுத்தது வந்துட்டோம். இதை இப்போ அன்லாக் பண்ணிடலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒன்று தான் இருக்குது இந்த ஏரியாவில். அது போக அடுத்த ஏரியா பக்கத்தில் உள்ள ஏரியாவில் இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்குது. ஓஹோ, கீழே இன்னும் இருக்குது போல். ஐயோ, இதோட முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஓகே, ஸோ அடுத்த டவருக்கு போயிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. நம்ம இங்கேருந்து கிட்டத்தட்ட 2600 மீட்டர் இருக்கா டிஸ்டன்ஸு. அடுத்து இதுக்கு டாஸ்க் உள்ளது, அது ரொம்ப கஷ்டம். நம்ம டவரையே ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணோம். ஓகே, ஃபோட்டோகிராஃபிக்கு ஏதோ லேண்ட்மார்க்கும் காட்டுது, அது அப்புறமா பார்த்துக்கலாம். 250 மீட்டரில் நமக்கு வந்து அந்த டவர் இருக்குது, அதை ரெடி பண்ணிடலாம். ஓகே, பில்டிங் மேலே தான் டவர் இருக்குது. வந்துட்டோம். கன்யூஸாக டவரை கிளியர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இது டவரை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே ஃபீஸ்ட் போயிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபீஸ்ட் போயிட்டு அடுத்து வந்து ஃபீஸ்ட்லேருந்து அப்படியே மைல்ஸ் மொராலஸோட ஒரு சின்ன டாஸ்க் இருக்குது. ஸோ அந்த டாஸ்க்கையும் முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கு. பார்க்கலாம். வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல்ரெடி ஸ்பைடர்மேன் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அதில் வந்து ஸ்பைடர்மேன் ப்ளேலிஸ்ட்லேயும் கேம்ஸுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் அதேமாதிரி PS5 ப்ளேலிஸ்ட் 3 ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஸ்பைடர்மேன் கேம்ஸ் பிடிக்குன்னா அவங்களுக்கு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. வேறு கேம்ஸும் போட்டுட்ருக்கேன். ரெஸ்லிங் WWE 2K25 அதுவுமே ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. பக்கத்துலேயே ஒரு ஃபிஷ் பேஸ் இருக்குது, அதுதான் இப்போ நம்ம காலி பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். பட் ஆனால் வந்து டாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் டேக் டவுன் நம்ம அது பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ஆர்வத்தில் முதல்ல உள்ளே வந்து விழுதுட்டோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து 2 டாஸ்க்கையும் முடிக்கணும்னு நம்ம அவுட் ஆனால் மட்டும்தான் முடியும். ஸோ அவுட் ஆகிடலாம். அவுட் ஆகிட்டு திரும்ப வந்துடலாம், அதான் பெஸ்ட் ஆப்ஷன். வந்து அடிங்கடா, சும்மா நிற்கும் போது அடிக்க மாட்டானுங்க. இப்படி தான் டாச் பண்ணோம். அதெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஸோ திரும்ப விளையாடலாம். ஃபர்ஸ்ட் டேக் டவுன் 3 எடுக்கணும், அப்படின்னா தான் நம்ம இதை பண்ண முடியும். ஸோ அதை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, இருக்கிறதுலே ஹைட்டான இடத்துக்கு போயாச்சு. அப்படின்னா தான் நம்ம வந்து யாரும் பார்க்க மாட்டானுங்க. ஸோ 2 பேர் நிற்கிறான், ஒன்றும் பண்ண முடியாதா? தனியாக நிற்கிறான், அவனை ஃபஸ்ட்டு தூக்கிடலாம். இல்லை, இவனை தான் ஃபஸ்ட்டு தூக்கணும். போடுவான், அவ்வளோதான். எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிட்டு தான் அடிப்போம், அப்படின்னா தான் கஷ்டம், ஈஸி. இல்லைனா பார்த்துருவானுங்க. அதனால் ஃபஸ்ட்டு சேஃபான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூக்குறது. ஸோ 2வது டேக் டவுனும் முடிஞ்சிருச்சு.
நல்லபடியாக 2 நாள் முடிஞ்சிருச்சு. இனி 3வது உள்ளது. ஓகே, இங்கே ஒருத்தன் நிற்கிறான் வெப்ஸ்ட்ரே. ஓகே, பறிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், 3 பேரையும் முடிச்சிட்டோம். இனி டேரெக்டாக உள்ள இறங்கினாலும் ஒன்றும் இல்லை. இங்கே ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் தனியாக. அவ்வளோதான். அவ்வளோதான், இனி பார்த்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு டாஸ்க் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டேக்டவுன். 2வது நார்மல் இதுதானே, ஹேலி அடித்து இது பண்ண வேண்டியதான். ஓகே, வெளியில் அடிச்சு தள்ளலாம் போதும் 2வது, இல்லைனா நம்ம தூக்கி எறிய வேண்டியிருக்கோம். அவ்வளோ ஒன்றும் இல்லை, அதுவும் ஈஸி தான் வெளியில் அடிச்சு தள்ளுறது. ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு. போடு, மொத்தம் ஸ்பெஷலாக போட்டிருக்கோம். இது நல்லாயிருக்கும். முட்டி வச்சு மூஞ்சிலே ஒரே அடி. ஆக்சுவலாக ஆனால் ஒரு பாருக்கு 2 ஸ்பெஷல் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் ஆளுங்கன்னா. ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடித்து வெளில தள்ளணும். அது என்ன அடித்தாலும் பக்கத்துலேயே தான் கிடக்குறாங்க. போடு, அடுத்த ஸ்பெஷல். போடு, இந்த இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் அது வந்து ப்ராப்பராக வியூவில் கரெக்டாக கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ல எஸ்கேப் ஆனோம். திரும்ப ஸ்பெஷல் ரெடியாக இருக்குது. கொண்டதே ரெடியாக இருக்கும். ரோடு அடுத்த ஸ்பெஷலை அவனுக்கு அடுத்த ஸ்பெஷல் போட்டுற வேண்டியதான். வெப் வச்சே தூக்கி ஒரு அடி, அவ்வளோதான். யாரிலே அடித்து காலி பண்ணலான்னா இவனை வேற அந்த குறுக்க வந்து வந்துட்டுருக்கான். இந்த கௌஷிக் வந்தாங்க. நல்ல வேற, ஜஸ்ட்டில் எஸ்கேப்பு. சுட்டுக்கிட்டே இருக்காங்களே, அவங்கள காலி பண்ண ஃபஸ்ட்டு. ஸ்விம் பண்ணி இங்கேயும் எங்கேயுமே போயிட்டுருக்கோம். சரி, அழகாக வெளில அடித்து சொல்லிட்டுலாம் ஜஸ்ட்டில் எஸ்கேப் ஆகிட்டான். ஸ்பெஷலு அந்த மாதிரி இதோட கிடந்ததுனால ஒன்றும் தெரில. ஓகே, இது நல்லா அமைஞ்சு கரெக்டாக. அவ்வளோதான். இப்படி விழுந்தா மண்டை அடிக்காத கீழே. ஸ்பைடர் மேனால் எஸ்கேப் ஆகிடுவாரா? ஏதோ அந்த சைடு அடிச்சு விடலாம்டா. இந்த சைடு வந்துச்சு. வந்துக்கிட்டே இருக்கானுங்களே. அவ்வளோதான், அடிச்சு தள்ளியாச்சவனா. 3 பேர் தான் ஆச்சா, இன்னும் 2 பேர் அடிச்சு தள்ளுமா. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ரொம்ப வச்சு ஒரு போடு போட்டிருக்கோம். ஓகே, ஸ்பெஷல் வாலி ஆயாச்சு. எல்லாம் அடிச்சு தள்ளுறது தான் பிளான் பண்ணுறோம். ஐயோ, பாம்பு வேறையா? பாம்பு வாங்கிக்கல. 2 பார் ஃபுல்லாக இருக்குது. இப்போ மேலாம் போட்டு அடிச்சு தள்ளு. ரன்னிங்லேயே போகிறோம்டா. ஐயோ, வயிற்று திரும்ப இருக்காங்களே. ஓடி அடிச்சு தள்ளிட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் டாஸ்க்கு. இல்லையா, 4 தான் ஆச்சா. அடிச்சு கொடுத்தணும். அப்படியே ரிட்டர்னில் வந்து போட்டு தள்ளியாச்சு. அதே மாதிரி ஸ்பெஷலு. அவ்வளோதான். அந்த இந்த பண்ண ஸ்பெஷல் நல்லாயிருக்கும். சுற்றி சுற்றி அடிச்சுட்டு முடிஞ்சு. ஓகே, இதுவும் 6 வேவ் தான். இதுதான் கடைசி வேவா முடிக்க போகிறோமா? ஃபிஸ்க் பேஸை வந்து ஈஸியாக காலி பண்ணிடுறோம். அப்படின்னு தெரில, அது என்ன மாயமோ. ஓகே, ஓடு. அடுத்த ஸ்பெஷல் மூஞ்சிலே போட்டு அடிக்கலாம். பக்கத்தில் இருந்தாலும் ஓகே, அவனுக்கு ஸ்பெஷல் தான். பஸ் பாம்பெல்லாம் தூக்கி எறிகிறாங்களே. மூத்த வேற இறக்கிட்டாருங்க. ஸ்பெஷல் போடலான்னு பார்த்தா அடுத்த ஸ்பெஷலு அதே முட்டி வச்சடி. அவன் மேலோடையே ஏறி அவனை அடிக்கிறோம்டா. படிக்கட்டு மாதிரி யூஸ் பண்ணுறான் அவனை. ஓகே, காலி பண்ணிட்டோமா? சாவரான பேர் எடுத்துட்டான். இன்னைக்கு எடுத்துட்டான். ஓகே, இங்கே ஒருத்தன் இருக்கான். இவனை முடிச்சா முடிஞ்சு. ஏன்டா காற்றுல படம் வரைக்கிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸ்பெஷல் ரெடியாக இருக்கேன். அதுக்கு மேலே செத்துட்டான். பஸ் ஃபிஸ்க் பேஸை வந்து காலி பண்ணியாச்சு. நம்ம வந்து தொங்க விட்டு போகிற பொட்டலை மாதிரி எல்லா இடமே தான் பண்ணுறாரு. ஒரு பேஸை காலி பண்ணியாச்சுன்னா இப்படி தொங்க விட்டுருவார். அதோட விட மாட்டார். அதுக்கப்புறம் யூரி கால் பண்ணி அங்கே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேறு போடுவார். ஓகே, இந்த ஏரியா முடிச்சாச்சு, கிளியர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம போஸ் கொடுக்குறது தான் நல்லா கொடுக்குறாரு. பட் நமக்கு தான் ஒரு படியாக ஒன்றும் அமைய மாட்டேங்குது. இந்த ஆங்கிள் கரெக்டாக அமைய மாட்டேங்குது. பஸ் ஓகே, நம்மளுக்கு ஸ்கில்ஸ் அன்லாக் பண்ணுவோம். என்ன ஸ்கில்னு தெரில, அன்லாக் பண்ணி விட்டுற வேண்டியதான். அது வரட்டும். ஓகே,
நெஞ்சு நிறுத்திட்டு இருக்காரு. சூட்ஸ் நிறையா அன்லாக் ஆகிருக்கு. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக எந்த சூட்டும் எனக்கு பிடிக்கலாம், எல்லாம் முக்கியம் தான் இருக்குது. அந்த முதல்ல நம்ம வச்சுருந்தது தான் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலு. பிளாக் பிடிக்கும். பிளாக் வைக்கலான்னா அது வந்து நான் நூல் வச்சு தைச்ச மாதிரி வெளியிலலாம் தெரியுது, அந்த லெவலில் இருந்துச்சு. ஸோ நார்மல் இதே வச்சு விட்டுருலாமா? ஒரு இது வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அது ஏன் சரி பண்ணிடலாம் மாட்டாங்க, அப்படியே கிழிஞ்சதோடவே ஃபுல்லாக விளையாட வேண்டியதாக இருக்கா? ஃபென்டாஸ்டிக் ஃபோர்லாம் வராங்க. ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் நமக்கு வேணாம். ஃபுல்லாக வெள்ளையாக இருந்தால் இது எப்படி இருந்திருக்கும்? அந்த குட்டிச்சாத்தா வரல அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அது. ஓகே, இது அன்லாக் ஆகலை. இதுவே இருக்கலாம், வேறு எதுவும் உருப்படியாக இருந்த மாதிரி இல்லை. இதுவே போகும், அவ்வளோதான். நிறைய இது வந்து அன்லாக் ஆகிருக்கு. வேறு இதெல்லாம் வாங்கணுமோ இல்லை எப்போ அன்லாக் ஆகும்னு தெரில. சரி, ஓகே அன்லாக் இல்லை, நம்ம பண்ணணும். இந்த சேலஞ்ச் டோக்கன் இதெல்லாம் பண்ணுறோம்ல, என்னது இப்போ வந்து ஃபிஸ்க் பேஸை காலி பண்ணுறது, அப்புறம் வந்து வில்லன்களை பிடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் அந்த அன்லாக் பண்ணுறதுக்குள்ளது கிடைக்கும் போல். இப்போ தான் கவனிக்கவே செய்கிறேன். கேம் முடிக்க போகிறேன், இப்போ தான் கவனிக்கிறேன். இந்த லட்சணத்தை தான் கேம் விளையாடுறது. நாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே, சரி, இதான் நம்ம ட்ரெஸ்ஸு. இதை போட்டு தான் போக போகிறோம். நெஞ்சு நிமித்திக்கிட்டு இருக்காரு. நல்லா தான் இருக்குது ட்ரெஸ். லைட்டிங்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேக்லேருந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து எடுத்து பண்ணால் நமக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஓகே, தலைவர் ஓடுறதே காமெடியாக தான் இருக்குது. குதிச்சிட்றா கைப்புள்ள, அவ்வளோதான். அடுத்த டவரை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் 2 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன் டவரு. அதையெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த டவரெல்லாம் அன்லாக் பண்ணிட்டு அப்படியே ஃபீஸ்ட்டுக்கும் போயிடலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. டைம் ஆச்சுன்னா இதோட முடிச்சிடலாம், இல்லைன்னா ஃபீஸ்ட்டுக்கும் போயிடுவோம். வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, அடுத்த டவர் வந்துட்டோம். டவரை தாண்டி எங்கடா போகிறேன்? ஓகே, அடுத்த வழி தான் போயாகணும். ஓகே, அன்லாக் பண்ணிவிடுவோமா? ஸோ லெஃப்ட் வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ரைட் வந்து அதை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் ஸ்பைடர்மேன் தான். அப்போலேருந்தே ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காரு. டோபியும் வந்து ஸ்பைடர்மேனாக இருந்ததுலேருந்தே இப்படி தான். இப்போ பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனாக இருக்கும்போது அதே தான் சொல்கிறாரு. மைல்ஸ் மொராலஸ் ஸ்பைடர்மேன் வந்தாலும் அதான் சொல்லுவார் போல். பட் அதுவுமே அப்படி தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோதான் கேட்கல. பட் கேம் விளையாடுறது ஆர்வமாக இருந்ததுனால அதை ஒழுங்காக இது பண்ணல. பட் அதுலேயும் அப்படி தான் சொல்லியிருப்பான். ஓகே, இங்கே ஏதோ தப்பு நடக்குது, எங்கன்னு பார்க்கலாம். ஆனால் ஒன்றும் இருந்த மாதிரி இல்லையா? ஒரு வேளை அந்த சைடாக இருக்குமோ? இந்த சைடும் ஒன்றும் இல்லை. அந்த பில்டிங் மேலே தானே அப்போ? ஓகே, இந்த பில்டிங்கில் ஏறிட்டு அங்கே ஜம்ப் பண்ணோம். இங்கே இல்லை, போடா ஜம்ப் பண்ணிடுறா. இங்கே ஒன்றும் இல்லையே கீழேயா? ஓகே, நினைக்கிறாங்க சும்மா ஏதோ அட்டையை போட்டது வந்துருப்பாங்க போல். மாஸ்க்கெல்லாம் போட்டு திருட்டு பசங்களா? ரெகுலர் மாஸ்க் ஒன்றும் அவசியம் இல்லை. ஏதோ திருட்டு பசங்களாம் நினைக்கிறேன். ஸ்பெஷல் ரெடி ஆயாச்சு. கீழே கிடந்தாலும் கிஞ்சி விட்டு ஒரு சவுட்டு விட்டுறாரு. போடா, பக்கத்தில் வந்து நிற்கிறான், சுட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. ஓகே, 2மே முடிச்சிருக்கோமா? என்னென்னே பார்க்கலாம், ஆனால் 2மே முடிச்சிட்டோம். பரவாயில்ல. இனி அடுத்த ஏரியாவுக்கு போவோம். டவர் அன்லாக் பண்ண சட்டு பண்ணு போய் டவர் அன்லாக் பண்ணிட்டோம்னா கொள்ளலாம். டவர் ஸ்விங் பண்ணி போயிட்டுருக்காரு. ஸோ அடுத்து 1800 மீட்டரில் அடுத்த இதுவும் இருக்குது. மெயின் டாஸ்க் உள்ளது. ஸோ அது அப்புறம் போகலாம். ஃபஸ்ட்டு இதை அன்லாக் பண்ணோம். இதுதான் லாஸ்ட்டுன்னு தோணுது. மேபி
முடிச்சா அப்படியே யூரி வந்து பேசுவோம் எல்லாம் அன்லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. எஸ், இதுதான் கடைசி. ஓகே, ஒரு அன்லாக் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ஃபைனலாக எல்லா டவரையும் அன்லாக் பண்ணியாச்சு. மொத்த ஏரியாவும் ஃபாஸ்ட் ட்ராவலுக்கு ரெடி பண்ணிட்டோம். வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி அவ்வளோதான், முடிச்சிடலாம்.